இன்னைக்கு நம்மளுக்கு எருமாடு கழுவுற வேலை விட்டாரு. எப்பவுமே நேனா தான் வந்து காலைல ஒரு 5 மணிக்கு அது போல் ஏந்து எருமாடு ஃபுல்லாக கழுவிட்டு தரைலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பால் கறப்போம். இன்னைக்கு நேனா நல்லா அசந்து தூங்குனதுனால நம்மள கழுவி விட்டாரு. இன்னைக்கு ஃபுல்லாத்தையும் எல்லா எருமாடையும் கழுவி முடிச்சுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி போல் தான் கழுவுனோம். மொத்தம் பால்லாம் கறந்து முடிச்சிட்ட பிறகு தான் கழுவுனோம். ஏன்னா டைம் ஆகிப்போச்சு. மாடு கத்தினே இருந்ததால் பாலை வந்து கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் எப்போவுமே டெய்லியுமே நாங்கள் வந்து எருமாடு ஃபுல்லாக வந்து கழுவிட்டு தான் வந்து பால் கறப்போம். மாடுங்க வந்து வெயில் டைம் இருக்கிறதுனால எல்லாம் கன்னுக்குட்டி மாடு மொத்தம் க்ளீன் பண்ணுறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு கழுவி முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எருமாடுகளை வந்து மேய்க்க ஓட்டி போயிடுவோம். ஒரு 11 மணி போல் 11 மணிக்கு அவுத்து கரெக்டாக ஒரு 3 மணி போல் ரிட்டர்ன் இட்டுன்னு வந்துடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாக தண்ணி வச்சு முடிச்சு பால் கறப்போம். இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து தொடர்ந்து வந்திருக்கு. எருமாடு என்ன மாதிரி எருமாடு வாங்கணும், என்ன மாதிரி பண்ண வைக்கணும், இது எப்படி லாபகரமாக போகுது, நம்ம பண்ணை எப்படி லாபகரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், நம்ம பண்ணையில் எவ்வளோ லாபம் வருது, இது எல்லாம் மாடு வளர்த்த லாபமாக கன்னுக்குட்டி வளர்த்த லாபமாக, இது எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.